ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் நல்லா இருந்த முகம் எனக்கு ஏன் திடீர்னு டார்க் ஆச்சு, ஏன் திடீர்னு சில இடங்கள்ல பேட்ச் ஆச்சு, ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்டது மட்டுமே இல்ல, இட் ஒன்லி ரிஃப்ளெக்ட்ஸ் த இன்டர்னல் சிஸ்டம். இப்போ ஆன்லைன்ல வந்து பயங்கர அநியாயம், கண்டதெல்லாம் வாங்குறாங்க. அது என்ன இழவு இருக்கு, அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு எதுவுமே தெரியாது. பட் இதை தாண்டி என்னென்ன இன்கிரிடியன்ஸ்லாம் ஆக்சுவலி இருக்க கூடாது ஒரு ப்ராடக்ட்ல? ஐயோ, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. ஓகே, இது ஒரு உதாரணத்துக்கு ஹேர் டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹிடன் திங்ஸ், அதை வந்து நம்ம எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும்? மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் கிரீம்ஸ் வந்து தே ஹேவ் ஸ்டீராய்ட்ஸ். அதனால தான் நீங்க போட்ட உடனே பிரைட் ஆகும். நம்ம வந்து சோப்பு கட்டி யூஸ் பண்றதை விட பாடி வாஷ் யூஸ் பண்றது பெட்டர். ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிற விட்டமின் சி, அந்த அப்ப ஆரஞ்சஸ், எலுமிச்சம்பழம், முக்கியமா நெல்லிக்காய், தைராய்டு, அட்ரினல்ஸ், இந்த மாதிரி நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு. இந்த எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அது ஸ்கின்ல நிறைய ரியாக்ஷன்ஸை கொடுக்கும். ஸ்கின்ல அதனுடைய விளைவுகள் தெரியும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்மளோட சேனலில் ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய டாக்டர்ஸ் மீட் பண்ணி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்னைக்கோட வீடியோ வந்து த அல்டிமேட் கைட் டு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் தான். இதில் ஸ்கின் கேரோட எசென்ஷியல்ஸ் என்ன, இதோட ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணலாம், இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன, இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் கேரில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, ஸோ நம்மளுக்கு இந்த ஹேர் க்ரோத் இல்லை, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டவுட்ஸ்க்கும் இன்னைக்கு நம்மளோட ஒரு எக்ஸ்பர்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் தான் வந்து ஆன்சர் பண்ண வந்திருக்காங்க. So let's welcome Dr. Murugasundaram. Welcome to the show, sir. So how are you, sir? Fine. So நம்மளோட அல்டிமேட் கைட் டு ஸ்கின் கேர், இதுதான் நம்ம வீடியோட டாபிக். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒன்று தேவையே இல்லை. ஸ்கின் கேர் ரொட்டீனும் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து தன்னைத்தானே ரொட்டீனாக கேர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே செல்ஃப் கேர் பண்ணிக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக ரெகுலராக தன்னைத்தானே புதுசாக ஆக்கிக்கிறது ஸ்கின். ஓகே, நிறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. அதனால தான் ஸ்கின் கேர்னு அதுக்கு ஒரு ரொட்டீன், இதுக்கு ஒரு ரொட்டீன், என்னென்னமோ ரொட்டீன். ஒரு பிக் பிஸ்னஸாகவே 1,71,000 கோடி சம்திங் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பிஸ்னஸ் அதுலேருந்து வருதான். ஸோ இப்போ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது ஏன் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகள்லையும் ஸ்கின்ல வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. ஸோ தினம் அது புதுசாகுது. ஓகே, ஒரு 6 to 8 வீக்ஸில் என்டையர் ஸ்கின் புதுசாக ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, ஸோ ஸ்கின்ல ஒரு 3 லேயர் இருக்கு, எபிடர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் சப்கியூட்டிஸ்னு 3 லேயர் இருக்கு. இந்த எபிடர்மிஸ்ங்கிறது மேல இருக்கிற லேயர். அந்த லேயர்ல ஒரு 4 லேயர் இருக்கு. பேசல், அதாவது பேசல் லேயர், அப்புறம் கிரானுலர் லேயர், ஸ்பைனர் லேயர், கார்னியல் லேயர்னு 4 லேயர் இருக்கு. இந்த பேசல் லேயர்ல இருக்கிற செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உறுப்புகளை இழந்து மேல கார்னியல் லேயருக்கு வரும்போது டோட்டலா டெட் செல்ஸ் ஆகி உதிர்ந்து திரும்ப புது செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது வந்து எபிடர்மல் செல் டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. இது ரெகுலரா நடக்குது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும், நீங்க என்னதான் பண்ணாலும் பண்ணாட்டியும், நேச்சுரலாவே இது ரொட்டீனா நீங்க கேர் பண்ணாலும் பண்ணாட்டியும், this will happen for everyone, not only for human beings including animals. இது தொடர்ந்து நடக்குது. அதனால ஒரு 6 to 8 வீக்ஸ் டைம் பீரியடுக்குள்ள புது ஸ்கின் ஃபார்ம் ஆயிடுது. எப்படி பாம்பு ஃபுல்லா சட்டை ஒரு ஸ்கின் ஃபார்ம் ஆகி அதை உறிஞ்சிட்டு இன்னொரு புது ஸ்கின் வருது இல்ல, அந்த மாதிரி ரெப்டைல்ஸுக்கு அப்படி. ஆனா நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு அப்படி இல்ல, தினம் உதிர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம வீட்டை பெருக்கி தூசின்னு சொல்லி பெருக்கிறதுல 90% ஸ்கின் ஸ்கேல்ஸ் தான். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். நமக்கு நிறைய அதை பத்தி தெரியல, அதை பத்தி நம்ம உணர மறந்துட்டோம். மக்கள் எல்லாருமே வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன்றது வந்து இன்னைக்கு ஒரு ஹேபிட்டா இருக்கணும்ன்றது நம்புறாங்க. ஸோ அதனால தான் நீங்க வந்து ஃபேஸை வாஷ் பண்ணோன்னா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் ரெனியூஸ் பை இட் செல்ஃப். இந்த ஸ்கின்னோட ரெனியூவல் கெப்பாசிட்டி, இந்த ரெனியூவல் கெப்பாசிட்டி வேற எந்த உறுப்புக்குமே இல்லை. மற்றதெல்லாம் வந்து அதை செல்ஃப் மெயின்டைன் பண்ணிக்குது, ஆனா புதுசா ஃபார்ம் ஆகுறது இல்லை. இப்போ நம்ம பிரெயின் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அப்படிதான் இருக்கும், லிவர் எப்படி ஃபார்ம் நம்ம எப்படி பை பர்த் இருந்ததோ அப்படிதான் இருக்கும். ஆனால் ஸ்கின் மட்டும்தான் எவ்ரி டே இட் பிகம்ஸ் நியூ. இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னா நம்ம அது ஸ்கின்னை வச்சுதான்.
ஸோ அப்படி இருக்கும்போது when the skin is already renewing itself, நீங்க ஏன் எக்ஸ்ட்ரா கேர் பண்றீங்க? கண்டிப்பா இது கேட்கவே ஆக்சுவலி ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன்றது வந்துட்டு மக்கள் எல்லாரும் தினசரியா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ என்னன்னா ஸ்கின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தான் அதுக்கு ஒரு அட்டென்ஷனே போகுது. ஸோ அந்த ஸ்கின் ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்னேன்னு சொல்றாங்க, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஈவன் டார்க் சர்க்கிள்ஸ்க்குலாம் கூட வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பூம் ஆகும்போது அவங்க உடனே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்து இது பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தா ஃபர்ஸ்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்கின் சம்பந்தப்பட்டது மட்டுமே இல்ல. இட் ஒன்லி ரிஃப்ளெக்ட்ஸ் த இன்டர்னல் சிஸ்டம். ஸோ வள்ளுவர் அழகா சொல்றாருல, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்றாரு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றோம். ஸோ நம்ம மனசு மட்டும் இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் உடனே வெளியில காட்டுறது தான் ஸ்கின். இப்போ உங்களுக்கு வந்து ஆக்னி வருது அப்படின்னா அந்த டீனேஜ்ல கொஞ்சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகுது டீனேஜ்ல. அந்த சடனா இன்க்ரீஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்து அப்படி ஒரு ரெகுலரைஸ் ஆகாம அது ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது டீனேஜை தாண்டியும் கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி அந்த ஹார்மோனல்ல சர்ஜ் அதிகமாகும் போது, திடீர்னு ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும் போது டீனேஜ்ல உங்களுக்கு ஆயில் செக்ரீஷன் ரொம்ப அதிகமாகுது. அந்த ஆயில் செக்ரீஷன் முகத்துல அதிகமாகும் போது, உடம்புல அதிகமாகும் போது, ஸ்கேல்ப்லயும் அதிகமாகும் போது நமக்கு டேண்ட்ரஃப் வருது, ஆக்னி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் செயின் ரியாக்ஷன் எல்லாம் அப்படியே எல்லாமே இது காரணம் ஆயில் செக்ரீஷன் தான். அதுக்கு காரணம் ஹார்மோனல் சர்ஜ் தான். ஸோ அது மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் வருதுன்னா நீங்க போதுமான அளவு தூங்கல, நீங்க மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கல, ரிலாக்ஸ்டா இல்ல அப்படின்னு அர்த்தம். நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கலாம், உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அகைன் இருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் விட இப்போ டார்க் சர்க்கிள் வந்துருச்சு அப்படின்னு ஆன்லைன்ல எடுத்து போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு அண்டர் ஐ ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விக்கிறது தான், பிசினஸ் தானே. இப்போ அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனியோ இல்ல ஒரு ஈஸ்தட்டிக் கம்பெனியோ இல்ல இந்த காஸ்மெட்டிக் ஈஸ்தட்டிக் பிசினஸ் பண்ற பியூட்டி பார்லர்ஸோ இல்ல டாக்டர்ஸோ இவங்களுடைய நோக்கமே வந்து ஒரு பொருளை விற்கணுங்கிறது தான். இன்னைக்கு இத்தனை பேர் வந்தாங்க, இவ்வளவு வித்தோ இவ்வளவு சம்பாரிச்சோம், இப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படை குறிக்கோளா இருக்கு. அப்படி இல்லவே இல்லை. மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை. அந்த விழிப்புணர்வு தான் மிக முக்கியமா தேவை. தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங். ஸோ இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? திடீர்னு ஏன் எனக்கு இப்படி ஆச்சு? நான் நல்லா இருந்த முகம் எனக்கு ஏன் திடீர்னு டார்க் ஆச்சு? ஏன் திடீர்னு சில இடங்கள்ல பேட்ச் ஆச்சு? அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ அந்த காரணத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும். ட்ரீட் பண்ண வேண்டிய தேவை இருந்தால், இல்லைன்னா அது வந்து நார்மலாவே சரியாயிடும். எந்த ஒரு டாக்டர் இது ஒன்றும் இல்லை, இது நார்மலான பிசியலாஜிக்கல் விஷயம்தான், இது தானாவே சரியாயிடும், இல்லை இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை, இவ்வளவு நாளைக்கு இதை பண்ணலாம், இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதை இப்படி பண்ணல, இப்படி பண்ணக்கூடாத பண்றீங்க அப்படின்னு முதல்ல அந்த அட்வைஸ் கரெக்டா பண்றாங்களோ அவங்க தான் ஆனஸ்டா சின்சியரா உங்களை ட்ரீட் பண்றாங்கன்னு அர்த்தம். பட் மக்கள் பாதி பேர் வந்து ரூட் காஸ் என்னன்னே தெரியாம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி உடனே போய் ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரொசீஜர், அதுவும் இப்போ ஆன்லைன்ல வந்து பயங்கர அநியாயம், கண்டதெல்லாம் வாங்குறாங்க. அது என்ன இழவு இருக்கு, அதுல என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு எதுவுமே தெரியாது, கண்டதையும் வாங்கி தடவிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி சார். இப்போ ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லேபிள் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஈவன் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸே எடுத்துக்கிட்டா கூட நாங்களே ஒரு வீடியோல பேசியிருந்தோம், சுகர் இல்ல அப்படின்னு சில ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் அதுல வந்து சுகரை வந்து வேற நேம்ல போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த பாரபன் ஃப்ரீ, பாரபன் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அது ஸ்கின்னுக்கு கெடுதல் அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இதை தாண்டி என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் ஆக்சுவலி இருக்கக்கூடாது ஒரு ப்ராடக்ட்ல? ஐயோ, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கு. ஓகே, இது இப்போ உதாரணத்துக்கு ஹேர் டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹேர் டைல வந்து அமோனியா ஃப்ரீ, ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. இந்த அமோனியானாலையும் ஹைட்ரஜன் பெராக்சைடுனாலையும் பெரிய அளவில் அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வர்றதில்லை. இதுல முக்கியமா ஹேர் டைல வரக்கூடிய அலர்ஜிக்கோ இல்ல கேன்சருக்கோ காரணம் வந்து பிபிடி, பாராஃபெனிலின் டையமின் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் தான். அந்த கெமிக்கல் இருந்தாதான் உங்களுக்கு ஹேர் கலரே மாறும். ஒரு பிளாக்காவோ பிரவுனாவோ எந்த கலரா மாறணும்னாலும் இந்த பிபிடி தேவை. இந்த பிபிடிங்கிறது தான் மெயின் இன்கிரீடியன்ட். அது இல்லாம நீங்க எப்படி அரிசி இல்லாம சாதம் பொங்க முடியாதோ அது மாதிரி பிபிடி இல்லாம ஹேர் டை தயாரிக்கவே முடியாது. பட் அது இல்ல அப்படின்னு சொல்லி அது இல்லன்னு என்ன பண்ணுவாங்க, பிபிடி ஃப்ரீன்னு போட்டிருப்பான். நீங்க அந்த இன்கிரீடியன்ஸை படிச்சீங்கன்னா ஈவன் பல டாக்டர்ஸ்க்கே இது தெரியாது. பிபிடி மாதிரி உள்ள டெரிவேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு.
ஓகே பிபியுடைய அக்கா தங்கச்சி பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணுன்னு இப்படி, அதாவது டிடிஎஸ்னு பேரு, டொலுவீன் டயமீன் சல்ஃபேட், டிடிஎஸ்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி அந்த டிடின்னு ஒன்று இருக்கு. இது மாதிரி நிறைய அந்த டிடின்னு ஒன்று இருக்கு, டி டொலுவீன்னு. இந்த பிபிடியோடைய டெரிவேட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. அந்த அதை ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர், அதோடைய கெமிக்கல் ஃபார்முலால ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மாறினா அதுக்கு பேர் மாறிடும். ஆனா அதே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதே சைடு எஃபெக்ட்ஸ், இன்ஃபேக்ட் மோர் சைடு எஃபெக்ட்ஸ் கூட இருக்கலாம். அதுக்கு புதுசா ஏதாவது வரலாம். எல்லாமே ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் தானே. சோ பிபிடிக்கு ஒரு அலர்ஜி வரும்போது, அதுக்கு கேன்சர் வரும்போது பிபிடியோட டெரிவேட்டிவ் எப்படி வராம இருக்கும்? ஸோ இதை வந்து நம்ம, இது ஒரு உதாரணம். இது மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. ஐ காஸ்மெட்டிக்ஸ்ல, லிப் காஸ்மெட்டிக்ஸ்ல, நீங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்ல அவ்வளோ இருக்கு. இன்ஃபேக்ட் வேசலின், கேஸ்டர் ஆயில், இது கூட அலர்ஜி வரலாம். பட் அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா எல்லாருமே யூஸ் நேச்சுரல்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா அதை ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட்ங்கிறது எப்படின்னா, இவங்க எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, அதுல ஒரு பெரிய ஃப்ராடு, அது ஒரு பெரிய உருட்டு. என்னன்னா, சும்மா தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்ச உடனே உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா உங்களுக்கு அலர்ஜி இல்லை, அப்படி கிடையாது. எந்த ஒரு பேட்ச் டெஸ்ட்டுமே மினிமம் 72 hours 3 days. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை அப்ளை பண்ணி அதை அக்ளூட் பண்ணணும். அதை ஒரு மேல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கவர் பண்ணி இந்த இதுலயோ ஷோல்டர்லயோ இல்ல தைஸ்லயோ இல்ல ஃபோராம்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணி, இல்ல முதுகுலையோ அப்ளை பண்ணி ஒரு 3 days அதை விட்டுட்டு 3 days கழிச்சு தான் பார்க்கணும். ஏன்னா ஸ்கின்ல வர்ற அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ், தாமத ஒவ்வாமைன்னு பேரு. எதுவுமே உடனடியா தெரியறது இல்லை. ஸோ ஒரு 3 நாள் மினிமம், 72 hours இஸ் a மினிமம் டைம். 3 daysக்கு அப்புறம் 3 years கழிச்சு கூட வரலாம், 30 years கழிச்சு கூட வரலாம். ஸோ இந்த 3 daysங்கிறது மினிமம். அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் வரல அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் பேட்ச் டெஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டால் கூட தொடர்ந்து பல நாட்கள் போடும்போது, அது மேலே வெயில் படும்போது, ஸ்கின் ட்ரை ஆகும்போது, பலவிதமான தட்பவெட்ப மாற்றங்கள், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது அலர்ஜி ஏற்படலாம். ஸோ அன்லஸ் அதர்வைஸ் யூ டெஃபினெட்லி நீட் தட். அதை யூஸ் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிலேட் ரியாக்ஷன் வந்து ஸ்கின்ல ரொம்ப காமன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மேக்கப் வந்து ரொம்பவே ஒரு எசென்ஷியலாக இருக்கு. எவ்ரிடே ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லை எங்கே போனாலும் மேக்கப் வந்து, ஈவன் இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்க கூட வந்து மேக்கப் போட்டு தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மேக்கப் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு உடனே வந்து ரியாக்ட் பண்ணுறது நம்ம அதை போட்டுகிட்டே இருப்போம். ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்தால் போட்டுகிட்டே இருக்கோம். பட் ஒரு 2 or 3 months கழிச்சு ஒரு பிளாக் ஸ்பாட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரியாக்ஷன் வருது. ஸோ இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஹிடன் திங்ஸ், அதை வந்து நம்ம எதெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும்? வெரி நைஸ் கொஸ்டின். அதாவது இப்போ அந்த இது, அதனால தான் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. நான் 10 வருஷமா யூஸ் பண்றேன் டாக்டர், நான் 20 வருஷமா யூஸ் பண்றேன், இதனால இருக்கவே இருக்காது, நீங்க வேற ஏதோ இது விஷயத்த மிஸ் பண்றீங்க, இதனால கிடையாது. நிறைய பேர் they will argue with us. ஸோ ஆனா அப்படி கிடையாது. இது வந்து இதுதான் இந்த டிலேட் ரியாக்ஷனை நீங்க புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு டிலேட் ரியாக்ஷன் வருது அப்படிங்கறத எப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ண பிறகு ஒரு மேபி ஒரு 3 months கழிச்சோ இல்ல ஒரு 6 months கழிச்சோ இல்ல சம்டைம்ஸ் 6 weeksல கூட லேசா ஒரு எரிச்சல் வர ஆரம்பிக்கும். லேசா உங்க கலர் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாம இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் டார்க் ஆகும். ஒரிஜினலா நீங்க இருந்த கலரை விட ஒரு ஷேட் டார்க் ஆகலாம். சம்டைம்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு அடிக்ஷன் ஒரு ஏற்படும். அதை யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிரேவிங்னு சொல்றோம்ல, அந்த கிரேவிங் ஏற்படும். ஐயோ இதை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு பிகாஸ் ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப்லாம் வந்து பூம் ஆகிற டைம்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கேட்பேன், என்ன சடனாக மேக்கப் ஜாஸ்தியா இருக்குன்னு. they would use to tell that இந்த மாதிரி மேக்கப் போட்டாதான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. முதல்ல நீங்க கொஞ்சம் போட்டா நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் மேல அதிகமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி அது ஒரு ப்ராடக்டா அது மேல மேல வித்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க வந்து you are getting slowly addicted to that. and your அந்த என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு பத்தல, இன்னும் என்ஹான்ஸ் ஆகணும், இன்னும் என்ஹான்ஸ், உங்களுடைய greed அதிகமாயிட்டே போகுது. பட் அல்டிமேட்லி your skin is getting damaged. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம we should know. இப்போ இன்னொன்று இந்த அடிக்ஷன் வருது இல்லையா, அது ஏன் அடிக்ஷன் வருது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் க்ரீம்ஸ் வந்து they have steroids. அது வெளியிலே தெரியாது, அது இன்கிரிடியன்ட் லிஸ்ட்ல இருக்காது. அது என்ன பயங்கர ஊழல் நடக்குது. இப்போ அவங்க லைசன்ஸ் வாங்கும் போதே அதை they won't reveal. இப்ப அதை வந்து எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸுக்குமே ஸ்ட்ரிக்டா இப்போ ஒரு ப்ராடக்ட் வெளியில வந்த உடனே அதுல இருக்கிற இன்கிரிடியன்ட்டை திரும்ப கிராஸ் செக்லாம் யாரும் பண்றது இல்லை.
அவங்க ஒரு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, அப்ரூவல் வாங்கிடுவாங்க, லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. அடுத்தடுத்த பேட்சில் என்னென்ன வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ரேண்டமாக எப்போதான் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. ஸோ நாட் எவ்ரி பேட்ச் ஆஃப் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இஸ் சப்ஜெக்டட் டு ஸ்ட்ரிக்ட் இது அதை கண்டுபிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால என்ன ஆகும், ஸ்டீராய்ட்ஸ் ஆர் ஆடட். அதனால தான் நீங்கள் போட்ட உடனே பிரைட் ஆகும். இப்போ எப்படி ஒரு ப்ராடக்ட் இமீடியட்டாக விற்கிது, இப்போ ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு கூல்ட்ரிங்கோ குடிக்கிறீங்க, அந்த இனிப்பு எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்கல்ல, சொல்லுவாங்கள்ல இந்த கொக்கோ கோலாலே இத்தனை பேக்கெட் சுகர் இருக்குது அப்படிங்கிறாங்கல்ல. ஸோ அது குடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, குடிச்ச உடனே ஒரு ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு, இன்ஸ்டன்டா சுகர் ஏறணும்னு என்ன ஆகும், ஐயோ நல்லா ஒரு ஜாலியா இருக்கு, நல்ல ஒரு ஹைப்பா இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலிங் ஏற்படுறதுக்காக ஆட் பண்றாங்கல்ல. அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக்ஸ்ல நீங்க போட்ட உடனே ஒரு பிரைட்டா இருக்கும், போட்ட ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது ஸ்டீராய்டோட எஃபெக்ட். இப்ப ஸ்டீராய்டு கிரீம் நீங்க சும்மா ஒரு அலர்ஜி ஆனா கூட அதுக்கு ஸ்டீராய்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றோம். ஒரு 3 நாள் ஒரு ஸ்டீராய்டு கிரீம் போட்டோம்னா அந்த அலர்ஜி சரியா போயிடும், ஸ்கின் திரும்ப நார்மலுக்கு வந்துடும். அந்த 3 நாளைக்கு அப்புறமும் அந்த ஸ்டீராய்டு கிரீம் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கின் அப்படியே ரிங்கிள்ஸ் ஆகி டேமேஜ் ஆயிடும். அப்ப நமக்கு தெரியாமலே போட்டுட்டு இருக்கோம் அந்த ஸ்டீராய்ட்ஸ். அப்போ அதோட கான்சிக்வென்சஸ் ஸ்லோ பாய்சன் மாதிரி, விஷம் மாதிரி. இந்த ஸ்டீராய்டு கண்டெய்னிங் கிரீம்ஸ், ஹைட்ரோகினோன் கண்டெய்னிங் கிரீம்ஸ், இந்த மாதிரி இந்த காஸ்மெட்டிக் அந்த ஸ்கின் லைட்டனிங், பிரைட்டனிங், ஒயிட்டனிங் எல்லாம் இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நாளடைவுல நமக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடியது. எப்படின்னா ஸ்கின் ரொம்ப தின் ஆயிடும். அந்த ஸ்கின்னோடைய நார்மல் டெக்ஸ்சர், இப்ப நான் சொன்னேன்ல எபிடெர்மிஸ், டெர்மிஸ், சப்கியூட்டிஸ், அந்த 3 லேயரும் தின் ஆயிடும். அந்த தின்னாகி ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி, ட்ரேஸ் பேப்பர் மாதிரி ஆயிடும், ஈஸியா பிரேக் ஆகும். அந்த ஸ்கின்ல இருக்க ரத்த குழாய்கள்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். நீங்க இந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றவங்க கிட்ட போய் லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பிளட் வெசல்ஸ் தெரியும். அதை டிலாஞ்சியக்டேசியான்னு சொல்லுவோம். அதெல்லாம் அவ்வளோ இதுவா அது என்ன ஆகும், அந்த பிளட் வெசல்ஸ் தெரிய ஆரம்பிக்க அதுலேருந்து கொஞ்ச நாள்ல பிளட் லீக் ஆகி அந்த இடம் பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிக்கும், இந்த டார்க் பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இது பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகாம கூட ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரலாம், டார்க் பேச்சஸ் வரலாம். இந்த டார்க் பேச்சஸ் கொஞ்ச நாள் டார்க் பேச்சஸாவே இருந்து அது அப்படியே ஒயிட்டா மாறிடும். இந்த லியூகோடர்மா, விட்டிலிகோன்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் வர்றதுக்கும் இதுதான் காரணம். இப்படி ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகிட்டே போகும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்கின் ஒரு இம்யூன் ஆர்கன். அது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஸ்கின்னும் லங்ஸும் தான் நம்ம உடம்புல இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன்ஸ். நம்ம நினைச்சுக்கிறோம் இம்யூனிட்டினா நம்ம பிளட்ல இருந்து வரக்கூடிய செல்ஸ், போன் மேரோல இருந்து வரக்கூடிய செல்ஸ், ஆன்டிபாடிஸ், இதுதான் நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குதுன்னு. அப்படி இல்லை. முத இம்யூனிட்டியை கொடுக்கறது நம்ம ஸ்கின்னும் லங்ஸும் தான். இந்த ஒருத்தன் ஒரு தீஃப் நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஏரியால வர்றான் அப்படின்னா அந்த இன்ஃபார்மர்ஸ் போய் சொல்றாங்கல்ல அந்த ஸ்டேஷன்ல. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறோம்ல, போறோம் ஒரு குற்றம் நடக்குது, அத ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், முதல் தகவல் அறிக்கை, அதை கொடுக்கறது லங்ஸும் ஸ்கின்னும் தான். இந்த மாதிரி ஒரு எதிரி, அதனால தான் நமக்கு உடனே தும்மல் வருது. ஒரு தூசி தும்மல் வருது, லேசா பட்டோன்னா அரிக்க ஆரம்பிச்சிருது. So immediately the skin says, it gives orders to the brain, something wrong is happening. பட் அத தான் போட்டு நம்ம இவ்ளோ டேமேஜ் பண்றோம். அதே மாதிரி லங்ஸ் ஆர்டர் பண்ணது ஏதோ சம்திங் வருது அப்படின்னு, அப்ப நமக்கு அது தெரியாம அதை இக்னோர் பண்ணிடுறோம். எப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை இக்னோர் பண்றோமோ, எப்போ ஒரு பேசிக் அடிப்படை இன்ஃபர்மேஷன் இக்னோர் பண்றோமோ, then the damage is more. So அந்த இம்யூனிட்டி ஃபங்க்ஷன்ல, இம்யூனிட்டிங்கிற அந்த ஒரு பெரிய சிஸ்டம்ல, இம்யூன் சிஸ்டம்ல முதல் வேலையை செய்யறது ஸ்கின்னும் லங்ஸும் தான். அதுல ஸ்கின் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இட்ஸ் a huge organ covering the entire body இல்ல. இப்ப மூக்கு மட்டும்தான் நமக்கு லங்ஸோடைய அவுட்டர் ஓப்பனிங்கா இருக்கு. ஆனா மத்தபடி ஸ்கின் உடம்பு ஃபுல்லா இருக்குல்ல. சோ ஸ்கின்னோடைய இது ஃபங்க்ஷன் என்னன்னா, தன்னையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் சேஃப்கார்ட் பண்ணணும். 24 hours 365 days இட் கண்டினியூஸ்லி கீப்ஸ் அந்த இம்யூன் சிஸ்டத்தை அது பண்ணிட்டே இருக்கு. அது ஒரு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இதை கெடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் லைக் எங்களுக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. பட் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வேணால் நம்ம தவிர்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். பட் காஸ்மெட்டிக்ஸ் இட்ஸ் ரொம்ப நார்மலாக இருக்குது. அதை எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த காஸ்மெட்டிக்ஸை எப்படி நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலாம்? அதான் இப்போது நார்மலாக நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. அப்போ என்னதான் சார் பண்ணுறது? நம்ம ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஃபேஸ் ஒரு ப்ரெசென்டபுளாக இருக்கணுமே, நம்ம ஒரு நார்மலாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா நார்மலே இப்போ அப்நார்மலாகவும்
நார்மலாகவும் போச்சு. ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். ஓகே. ஏன்னா நான் சொன்னேன்ல அந்த பேசிக்காக ஆயில் செக்ரேஷன் நம்ம ஸ்கேல்பில் அதிகமாகிறதுனால தான் டேண்ட்ரஃப் வருது, அந்த டேண்ட்ரஃப்னால தான் ஹேர் ஃபால் வருது, அதுதான் ஃபர்ஸ்ட் இவெண்ட்டு. அந்த டேண்ட்ரஃப்னால தான் முகத்தில் ஆக்னி வருது, அந்த டேண்ட்ரஃப்னால தான் முகம் வந்து டார்க் ஆகுது அந்த ஆயிலினஸ்னால. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த எக்ஸஸான ஆயில் செக்ரேஷன், அந்த அதனால வரக்கூடிய விளைவுகள். அதே சமயம் அந்த நார்மல் ஆயில் செக்ரேஷன் நமக்கு தேவை. அதை வந்து உடனே என்ன நினைச்சுக்கிறாங்க மக்கள் வந்து ஆயில் செக்ரேஷனே ரொம்ப ஆபத்தானது, ஆயில் செக்ரேஷனே வந்து தப்பானது, எதுக்கு நம்ம கடவுள் ஆயிலை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரலாம். அப்படி இல்லை. இந்த ஆயில் செக்ரேஷன் வந்து ஒரு அடிஷனல் ப்ரொடெக்ஷன். எப்படி நம்ம ஸ்கின் வந்து நம்ம உறுப்புகளை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு தன்னைத்தானே செல்ஃப் கேர் பண்ணி சேஃப்கார்ட் பண்ணிக்குதோ, அந்த ஸ்கின்னுக்கு ஒரு அடிஷனல் ப்ரொடெக்ஷன். எப்படி நம்ம மேலே ட்ரெஸ் போட்டுக்கிறோம், லக்கேஜ் எல்லாம் மேலே இன்னொரு துணி கவர் போட்டு ரேப் பண்ணுறோம், ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு ரேப் பண்ணுறோம், அதே மாதிரி நம்ம ஸ்கின் மேலே ஒரு ஆயில் மேண்டில், என்டையர் ஸ்கின் மேல ஒரு ஆயில், நிறைய செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருக்கு, ஆயில் செக்ரெட்டிங் கிளாண்ட்ஸ். இது என்ன பண்ணுது, ஸ்கின் மேல ஒரு ஆயில் லேயரை கண்ணுக்கு தெரியாம ஒரு இன்விசிபிள் லேயரை கிரியேட் பண்ணுது. அதனாலதான் இப்ப நீங்க வெளியில போறீங்க, ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டுக்கு போறீங்க, மேல எவ்வளவு தூசிப்படுது, ஒரு நம்ம ட்ரெஸ் கூட அழுக்காயிடுது, ஆனா ஸ்கின் எந்த டேமேஜும் ஆகுறது இல்ல, வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணா சரியா போயிடுது. ஸோ அந்த அடுக்கு, அந்த பொல்யூஷன், அதுல இருக்கிற அந்த எல்லா விதமான டேஞ்சரஸ் மெட்டீரியல் பூராமே ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆயில் மேல போய் ஒட்டிக்குது. அந்த ஆயில் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகும், டைரக்டா ஸ்கின் அதை அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ண உடனே அது பூரா போயிடும். ஸோ இந்த ஆயில் மேண்டில் அப்படிங்கிற அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவே எக்ஸஸ் ஆயிடுது இந்த டீனேஜில், அதுவே எக்ஸஸ் ஆயிடுது. சம் ஹார்மோனல் இம்பேலன்ஸில் ஒபிசிட்டி இருக்கும்போது, நம்ம ரெகுலராக ஹேரை வாஷ் பண்ணாத போது, ரெகுலராக ஃபேஸை வாஷ் பண்ணாத போது, அப்போ இந்த ஆயில் செக்ரேஷன் ஏற்கனவே ஃபார்ம் ஆன ஆயில் வாஷ் அவுட் ஆகாமல் அப்படியே ஸ்டேசஸ் ஆகி அது ரொம்ப அதிகமாகுது. அதனால வரக்கூடிய விளைவுகள் தான். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேசிக்காக டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும். அப்போ தினம் அது வந்து இன்னும் பெட்டர் ஆகும், புது ஆயில் சுரக்கும், புதுசா முடி வளரும். அதே மாதிரி முகத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 times a day வாஷ் பண்ணணும். நம்ம ரொம்ப வெளியில போறவங்களா இருந்தா, வெளியில ரொம்ப போகல அப்படின்னா 2-3 times வாஷ் பண்ணா போதும். ஸோ இப்போ நம்ம அதிகமா வெளியில போறோம், எக்ஸ்போஸ் பண்றோம்னா ஒரு 5 times ஆகுது வாஷ் பண்ணணும். ஃபேஸ் அண்ட் நெக், ஏன்னா நெக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப சன்ல எக்ஸ்போஸ் ஆகும், ரொம்ப அழுக்காகும். ஸோ அதை வாஷ் பண்ணணும். அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளையோ 2 வேளையோ நல்லா குளிக்கணும். அதை ஒரு நார்மலான ஒரு சோப், அதாவது pH வந்து 5.5 ஸ்கின்னோட pH, ஹேரோட pH வந்து 3.5, ஸ்கின்னோட pH 5.5. அந்த 5.5ல இருக்கக்கூடிய சோப் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து சோப்பு கட்டி யூஸ் பண்றதை விட பாடி வாஷ் யூஸ் பண்றது பெட்டர். ஏன்னா அதனுடைய pH வந்து எப்படியும் பாடி வாஷோட pH வந்து கட்டி சோப்பை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், அந்த ஆல்கலினிட்டி கம்மியா இருக்கும், அரௌண்ட் 7 இருக்கும். ஆனா 5.5க்குள்ள இருக்கிற சோப்பை தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணா அது ரொம்ப நல்லது. அது நீங்க லிட்மஸ் பேப்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா வாஷ் பண்ணணும். நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு அயன் ரொம்ப முக்கியம், கால்சியம் ரொம்ப முக்கியம், விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸ்கின்னுக்கான ஒரு விட்டமின் அப்படின்னா விட்டமின் சி தான். ஸ்கின்னை நல்லா வச்சுக்கிற விட்டமின் விட்டமின் சி. அந்த அப்ப ஆரஞ்சஸ், எலுமிச்சம்பழம், முக்கியமா நெல்லிக்காய் ரொம்ப சீப்பஸ்ட் ஒரு ஃப்ரூட். ஆனா அதை யாரும் சீந்துறது கூட கிடையாது, ரோடெல்லாம் கொட்டி கிடக்கும். ஆனா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி எதுலையுமே இல்ல, அந்த கூஸ்பெரியில. அதே மாதிரி ப்ளூபெரி, பிளாக்பெரி, இந்த பெரிஸ் எல்லாத்துலயும், ஸ்ட்ராபெரி, இதுல எல்லாத்துலயும் விட்டமின் சி இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப சீப்பா ஈஸியா அவைலபிளா இருக்கிறது வந்து இந்த கூஸ்பெரி, நெல்லிக்காய். ஸோ அந்த நெல்லிக்காயில நிறைய விட்டமின் சி இருக்கு. அதை வாயில போட்டு மென்னு சாப்பிடணும். நிறைய பேர் ஜூஸ் அடிச்செல்லாம் குடிக்கிறாங்க, அப்படி குடிக்க கூடாது. வாயில போட்டு மென்னு நம்ம சலைவாவோட உமிழ்நீரோட சேர்ந்து சாப்பிட்டாதான் அந்த விட்டமின் சி நம்ம உடம்புல சேரும். இந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப நல்லது. சங்க காலத்தில இருந்தே இந்த விட்டமின் சி தான் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு அவ்வளவு பாடல்கள் இருக்கு. அந்த காலத்துல வந்து அப்ப எல்லாம் வண்டி வாகனம்லாம் கிடையாதுல்ல, எல்லாம் நடந்துதான் போகணும். வெயில்ல போகும்போது விட்டமின் சி தான் எடுத்துட்டு போவாங்களா, அந்த நெல்லிக்காய் தான், நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். நெல்லிக்காய் மரங்கள் வந்து அந்த டெசர்ட்ல எல்லாம் வந்து இருக்குமா, அங்க போற சின்ன சின்ன இடங்கள்ல. ஔவையாருக்கு அதியமான் வந்து அரிய வகை நெல்லிக்கனியை தான் கொடுத்தாரு. ஏன்னா நான் செத்தா கூட பரவாயில்ல, தமிழ் வாழணும் அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா பாடல்கள் இருக்கு. ஸோ அது மாதிரி நெல்லிக்காய், அந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அயன், கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ்ல முக்கியமா விட்டமின் சி. நிறைய தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ சம்மர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 liters ஆகுது தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க
மறக்கக்கூடாது. ஒரு ரிமைண்டர் வச்சுட்டு தண்ணி ரெகுலராக ஒரே சமயத்தில் தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது, ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த உணவில் நம்ம கரெக்டாக எடுக்க வேண்டியது முக்கியம். ப்ரோட்டீன்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சி ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது ஒபிசிட்டி, நம்ம உடல் பருமன் அதிகமாகி, உடல் பருமன் அதிகமாக நம்ம ஸ்கின்னு கீழே கொழுப்பு படலம் அதிகமாகும். அந்த சப்கியூட்டஸ் லேயர் வந்து பெருசாக நல்ல திக்காயிடும். சப்கியூட்டஸ் லேயர் திக்காக ஸ்கின் கருப்பாயிடும். அந்த கழுத்தெல்லாம் சில பேர் கருப்பா இருக்கும், ஆம்பிட்லாம் கருப்பா இருக்கும், கிராயின் கருப்பா இருக்கும். இது காரணம் அக்காந்தோசிஸ் நிக்ரிகான்ஸ்னு பேரு. அது காரணம் இந்த ஒபிசிட்டி தான். ஒபிசிட்டிக்கு பல இன்னும் சில ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ நேச்சுரல் ரெமடிஸ்னு சொல்றாங்களே சார், ஸ்கின் அதெல்லாம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை கரெக்ட் பண்ணாதான் சரியாகும். ஓகே, ரெமடிஸ் மட்டும் பண்ணி சரியாகாது, அது இப்போ வேஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த எண்டோக்ரைன், அதாவது நம்ம உடம்புல எண்டோக்ரைன் அப்பேரட்டஸ்னு ஒன்று இருக்கு. எண்டோக்ரைன்னா என்னன்னா நாளமில்லா சுரப்பிகள்னு அர்த்தம். அதாவது இப்ப ஒரு கிளாண்டும் சுரக்கிறதுக்கு ஒரு டக்ட் இருக்கும். இப்ப ஸ்வெட் கிளாண்ட் இருக்கு, வியர்வை சுரக்குது, அந்த ஸ்வெட் டக்ட் மூலமா வெளியில வரும். அதே மாதிரி இப்போ ஒரு அந்த மாதிரி சில கிளாண்ட்ஸுக்கு வந்து டக்ட் இருக்கு. டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ், டக்டே இல்லாம டைரக்டா பிளட்ல ரிலீஸ் ஆகும் அந்த ஹார்மோன்ஸ். இதுதான் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னு பேரு, நாளமில்லா சுரப்பிகள். நாளம்னா டக்ட், அதோட டியூப். சோ அந்த நாளமில்லா சுரப்பிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கின்னுக்கு. தைராய்டு, அட்ரினல்ஸ், இந்த மாதிரி நிறைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு. இந்த எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸ் எது இருந்தாலும் அது ஸ்கின்ல நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். ஸ்கின்ல அதனுடைய விளைவுகள் தெரியும். இப்ப தைராய்டு டெஃபிஷியன்சி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும், ஸ்கின் ரொம்ப டார்க்கா இருக்கும். அதே மாதிரி இன்சுலின் ஒரு ஹார்மோன் இருக்கு. நம்ம டயபிட்டிஸ் சொல்றோம்ல, அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி இருந்தா டயபிட்டிஸ். ஆனா அந்த இன்சுலின் அதிகமா இருக்கு, அது ஆனா வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செய்யாம தப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கும். இன்சுலின் வந்து அது சுகரை குறைக்காம, அதிகமான இன்சுலின் என்ன பண்ணும், அந்த சுகர் இருக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யாம அந்த நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை கொண்டு போய் ஸ்கின்ல சேர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர் அதுக்கு. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம உடல் பருமன் அதிகமாகும், ஸ்கின் டார்க் ஆகும், ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அட்ரினல் கிளாண்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்து சுரக்கிற ஹார்மோன்ஸ், அது அந்த கார்டிசால், அதெல்லாம் வந்து இப்ப நீங்க ஸ்டீராய்டு கிரீம்ஸோ ஸ்டீராய்ட்ஸோ சாப்பிட்டு இருந்தா அந்த கார்டிசால் சுரக்கிறது நின்று போயிடும். வெளியில இருந்து ஸ்டீராய்டு வருதுன்னு இது நிறுத்திடும். சோ அந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி செக்ஸ் ஹார்மோன் சொல்றோம்ல, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், டெஸ்டோஸ்டிரான், இதுல வரக்கூடிய சமன்பாடின்மை, அதாவது பேலன்ஸா இல்லாம இருக்கிறது, இதெல்லாமே ஸ்கின்ல விளைவுகளை ஏற்படுத்தும். ஸ்கின், ஹேர், நெயில் எல்லாத்துலயுமே. சோ இந்த எண்டோக்ரைன் எல்லாத்துக்கும் கடைசியா ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங் என்னன்னா நம்ம ஹாப்பியா இருக்கணும். இந்த மனசு சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு நம்மளும் நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு நம்ம நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி தப்பான விஷயங்களை எதுவும் நம்ம, அந்த வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அழுக்காருனா ஜெலசி, அவானா கிரீடு பேராசை, வெகுளினா கோபம், இன்னா சொல்னா தப்பான வார்த்தைகள், மற்றவங்களை புண்படுத்துற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது. இது 4 இல்லாம இருந்தாலே நம்ம நல்லா இருப்போங்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஸ்கின் டைப் எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்றது? இப்ப சின்ன குழந்தை பிறந்த உடனே அது நார்மல் ஸ்கின்ல இருக்கும், எல்லாம் கரெக்டா இருக்கும். அதனாலதான் பேபி ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டா பட்டு போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக வெளியில போக போக என்விரான்மெண்டல் எக்ஸ்போஷர் வர 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 அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும். மாய்ஸ்சரைசிங் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான, அதாவது ஃபேஸ் வாஷ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். தேவையே இல்லை, எல்லாம் ஃப்ராடு. டேன் ஆகுது அப்படின்னா அதுக்கு 3 விஷயம் தான். ஒன்னு சன்லைட், ஸ்மோக்கிங், சென்ட். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த நெத்தி மட்டும் கருப்பா இருக்கும், இந்த காது பின்னாடி கருப்பா இருக்கும், கழுத்து மட்டும் கருப்பா இருக்கும். இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் தட். வாட் இஸ் SPF? சன்ஸ்கிரீன் போட்டுட்டு நம்ம ஊர்ல சுத்துறவங்க 2 நாளைக்கு மேல யூஸ் பண்ண மாட்டாங்க தொடர்ந்து.